Hello viewers, welcome to Tamil Saral. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்படின்ட்டு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சென்டென்ஸ்னால் என்ன, சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, சென்டென்ஸ்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஜாயின் டுகெதர் டு கிவ் ஏ கம்ப்ளீட் சென்ஸ். அதாவது நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியத்தை கொடுக்கறது தான் என்னது சென்டென்ஸ் இல்லையா. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு என்னது கிடையாது, சென்டென்ஸ் கிடையாது. ஆனால் அந்த வேர்ட்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும், அதுதான் என்னது சென்டென்ஸ். இப்போ அந்த சென்டென்ஸை பிரித்தா எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ்னால் என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் joined together to give a complete sense. Sense na enna meaning. Okay, இதுக்கு தான் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அது இப்போ இந்த சென்டென்ஸே வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, சென்டென்ஸ் வந்து நம்ம எத்தனையாக பிரிக்க போகிறோம், ரெண்டாக பிரிக்க போகிறோம். 2 பார்ட்ஸ் இருக்குது சென்டென்ஸுக்கு, 2 பார்ட்ஸ். சப்ஜெக்ட் பார்ட், ப்ரெடிகேட் பார்ட். சப்ஜெக்ட் பார்ட் அண்டு ப்ரெடிகேட் பார்ட். சப்ஜெக்ட் பார்ட்னா என்னென்னா அதில் அந்த சப்ஜெக்ட் தான் என்னவாக இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் உடைய டூயர் ஆஃப் த ஆக்ஷன், அந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதாவது நவுன் பார்ட். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் பார்ட். அண்ட் ப்ரெடிகேட் பார்ட், இதில் வந்து நவுன் வரும், அதாவது டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்க வர்றது, அதை பற்றி எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் என்னது சப்ஜெக்ட் பார்ட். ப்ரெடிகேட் பார்ட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். ஓகே, வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சென்டென்ஸுக்கு எத்தனை பார்ட்ஸு, 2 பார்ட்ஸ். அது என்னென்ன, சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட் பார்ட். சப்ஜெக்ட் பார்ட் ரிமைன்ஸ் த சேம். ப்ரெடிகேட்டை தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறோம். என்னென்ன, வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட் அண்டு அட்ஜெக்ட். இதுதான் வந்து என்னது சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பார்ட், ப்ரெடிகேட் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு சென்டென்ஸ். இதே நம்ம பிரித்து போட்டோம், அன்றைக்கே நான் காமிச்சேன். ஈஸ்ட் இன் த ரைசஸ் சன், இப்படி இருந்தால் அது என்னது கிடையாது, சென்டென்ஸ் கிடையாது. ஒரு சென்டென்ஸ்னால் என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும், அதுதான் என்னது சென்டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறோம் பாருங்கள். I ate an apple. I ate an apple. இது சென்டென்ஸ். ஓகே, இதில் யார் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷன்? டூயர் ஆஃப் த ஆக்ஷனாக ஒரு செயலை செய்கிறவங்க யார்? ஐ, நான். அப்போ இதுதான் என்னது சப்ஜெக்ட். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது பார்த்து தான் என்ன பார்ட்டு, ப்ரெடிகேட் பார்ட். சப்ஜெக்டை தவிர சப்ஜெக்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே என்ன பார்ட்டு, ப்ரெடிகேட் பார்ட். இப்போ இதை தான் நம்ம என்னவா பிரிச்சிருக்கோம், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட்னு பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஏட்டுன்றது என்னது, சாப்பிட்ற வேலை, ஸோ வர்பு, ஆக்ஷன். ஆன் ஆப்பிள்ன்றது என்னது, என்ன சாப்பிட்டேன், நம்ம ஒரு செய்கிற செயலுக்கு ஒரு ரிசல்ட் வரணும் இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ என்ன சாப்பிட்டேன், ஆப்பிள் சாப்பிட்டேன். ஓ, ஓகேவா, புரியுதா? இப்போது சப்ஜெக்ட்ன்றது யாரை பற்றி பேசுகிறோம், இல்லை யார் எந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ இது சப்ஜெக்ட் பார்ட். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தான் என்ன பார்ட்டு, ப்ரெடிகேட் பார்ட். அந்த ப்ரெடிகேட் பார்ட்டை தான் நம்ம வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட்னு பார்க்க போகிறோம். அதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, இப்போ என்னென்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குன்றதையும் ஒவ்வொன்று பற்றியும், அதாவது காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 5 பேசிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது.
5 basic patterns. Sentence pattern la மொத்தம் எத்தனை basic patterns இருக்கு? 5 basic patterns இருக்கு. First pattern SV. First pattern என்னது? SV. Second pattern SVC. Second pattern என்னது? SVC. Third pattern SVO. Fourth pattern SVOC. Fifth pattern SVIODO. இதுதான் 5 patterns, 5 basic patterns in sentence pattern. Sentence pattern உடைய 5 பேசிக்கான patterns என்னது? SV, SVC, SVO, SVOC, SVIODO. இப்போ SV னா என்ன? Subject plus verb. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் வர்பும் மட்டும்தான் இருக்கும். அதுதான் என்னது? SV pattern. SVC னா subject plus verb plus complement. சப்ஜெக்ட் வேர்பும் காம்ப்ளிமெண்ட்டும் மட்டும் இருக்கிறது SVC pattern. SVO patternனா சப்ஜெக்ட் plus verb plus object. Okay? SVOC na subject plus verb plus object plus complement. SVIODO na என்னன்னு பார்த்தீங்கன்னா subject plus verb plus indirect object plus direct object. These are the 5 basic patterns and their expansions. Okay. SV na subject and verb. SVC na subject verb plus complement. SVO na subject plus verb plus object. SVOC na subject plus verb plus object plus complement. SVIODO na subject plus verb plus indirect object plus direct object. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சப்ஜெக்ட்னா என்ன. சப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் பர்சன் ஆர் திங் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். நம்ம எதை பற்றி பேசுகிறோம், ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு அனிமலை பற்றியோ இல்லை ஒரு திங்கை பற்றியோ எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அதாவது இன்னொன்று சொல்லணும், சப்ஜெக்ட் இஸ் எ டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். சப்ஜெக்ட்னா என்னது? டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன். இன்னொன்று எ பர்சன் ஆர் திங் what we are talking about. What we are talking about. Subject na enna? ஒரு செயலை செய்பவர். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், அதுவும் இருக்கு. இன்னொன்று வந்து என்னது, ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி இல்லை எந்த பொருளை பற்றி பேசுகிறோமோ அதுதான் என்னது? சப்ஜெக்ட். ஓகே. இப்போ வர்பு. வேர்ப்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஆக்ஷன் done by the subject. இது ஒன்னொன்னுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது சென்டென்ஸ் பேட்டர்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். இங்கே பாருங்க, சப்ஜெக்ட்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன், வேர்ப்னா ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். ஒரு செயல் சப்ஜெக்டால செய்யப்படுது இல்லையா, அதுதான் என்னது? வேர்ப். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த மூணும் பாருங்க, result of the verb. Object na enadhu? Result of the verb. Okay. Result of the verb na enna? நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையுடைய பலன் என்ன, அந்த வேலையுடைய இது என்ன, நம்ம ரிசல்ட் என்ன, அது எதுக்காக செய்கிறோம். இப்போது தே பிளேடு கிரிக்கெட்னா அவங்க என்ன விளையாடுறாங்க, அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ அதுதான் என்னது? ஆப்ஜெக்ட். புரியுதா? ஸோ சப்ஜெக்ட்னா டூயர் ஆஃப் அன் ஆக்ஷன், verb na action done by the subject and object na result of the verb. இது மூணுமே connected. ஓகே. ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட்,
அவரால் சப்ஜெக்டால் செய்யப்படுற செயல் வந்து என்னது verb. அந்த செயலுடைய ரிசல்ட் வந்து என்னது ஆப்ஜெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வந்து என்னது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னா it gives a complete meaning okay, it gives the complete meaning of the subject and object. ஒரு சப்ஜெக்டை பற்றியோ இல்லை ஆப்ஜெக்டை பற்றினா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கறதா என்னது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் கம்ப்ளீட். ஓகே, ஆர் யூ கேன் சே கம்ப்ளிமெண்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ். நான் நேற்று லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நம்ம இது வரைக்கும் பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் சென்டென்ஸ் பேட்டர்னும் எப்படி கனெக்டட் ஆகுதுன்னு நான் சொல்ல போகிறேன்ட்டு. காம்ப்ளிமெண்ட் வந்து சிம்பிளாக கம்ப்ளீட் மீனிங் ஆஃப் எ சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டை பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் காம்ப்ளிமெண்ட் சொன்னேன். காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு என்ன, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து சொல்கிறது, இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, எதனா சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். அதே தான் என்னது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்ன சொன்னேன், குவாலிஃபைஸ் ஏ நவுன். ஓகே, ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்ன, சிம்பிளாக அட்ஜெக்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். இனி ஒன்று முக்கியமானது என்னதுன்னா அட்ஜென்ட். அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.